கடைசி கிளாஸ்ல என்ன படிச்சு சொல்லுங்க பாப்போம். சார் அந்த ஐடி முதல் கிளாஸ்ல அந்த மிஸ் ஆயினதை பார்த்துட்டு வர சொன்னீங்க. ஓகே, அதான் என்னது அடுத்து என்ன பார்த்தீங்க? ராகங்கள், ராகம் சம்பந்தமா கொஞ்சம் விளக்கம் தந்தீங்க. ராகம் சம்பந்தமா படிச்சோம். மத்த பத்தி படிச்சோம் அப்படியா? மத்து படிக்கல சார். மத்த படிக்கலையா? இல்ல, நீ அடுத்த கிளாஸ் பாப்போம். நீ என் நேரத்தோட மிஸ் ஆயினதுனால இந்த ராகத்துக்கு போற மத்த பத்தி படிக்கவே இல்லையா? மத்த தொடவே இல்லையா? இல்ல சார். சுவர் தானே? ஆ ஆ அப்ப ராகத்துல தொடர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு சொல்றீங்க அப்படித்தானே? மத்தியினுடைய அடிப்படை சொன்ன பார்க்கலையா? அதுவும் பார்க்கல சார். சரி, ஓகே, ஹயர். அப்போ நாங்கள் இன்றைக்கு அந்த பாடத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கடைசியா நாங்கள் நீ சொன்னது போல ம், ராகம் தொடர்பா, ராகம் ஏன் தேவை, ராகத்தை எப்படி வச்சுக்கொள்ளணும், ராகம் என்னத்துக்கு அவசியம்ங்கிற சம்பந்தம் பேசிக்கிறோம். ராகத்தினுடைய பேசிக் சமரி, ராகம் என்ற அந்த கன்செப்ட சமரியாக நாங்கள் சொல்லலாம் என்ன, நீட்டுதல் என்றது சொல்லலாம். என்றால் நீட்டுதல் என்கிறது இல்லாத இடத்துல ராகத்தை எதிர்பார்க்க முடியாது. நீட்டுதலுக்கு கூடத்தான் ராகம் சாத்தியப்படும்ங்கிறது நான் படிச்சுக்கிறேன். அந்த வகையில நீட்டுதல் தொடர்பான பேசிக்கான சில விஷயங்களை நாங்க தெரிஞ்சுக்கணும். பாரு, அரபுல நீட்டுதலுக்கு யூஸ் பண்ற சொல் மத்து. அப்ப இதுக்கு பின்னால நாங்க என்னன்னு சொல்லுவோம்? மத்து என்ற சொல்லதான் நாங்க பேசுவோம். ராகம் என்று பேச மாட்டோம், நீட்டுதல் என்றும் பேச மாட்டோம். மத்த நாங்க ரெண்டாக பிரிப்போம். ஒன்றென்னா மத்தினுடைய அடையாளங்கள், இரண்டாவது மத்தினுடைய எழுத்துக்கள். சரி, நீங்க போன கிளாஸ்ல ஒரு டவுட் கேட்ட. சூரா அன்பால். ஈமானன், ஈமானா, ஈமான் எப்படி பாடணும்? சார் அதுல சின்ன டவுட் உண்டு. நீங்க அந்த முறை ஒன்று முறை மூணு அந்த இது படிச்சு தந்தீங்க, எழுத்து நிப்பாட்டுற மாதிரி கடைசி. ம், அதுல சார் முறை ஒன்றுல அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா மத்து அல்லது ஃபத்ஹாத்தைன் வந்தா எப்படி நிப்பாட்டுறது. அது ம், இரண்டு அளவு நீட்டி ஓதுதல். ம், அதே மாதிரி ரெண்டாவது ஒரு குறிப்பு தான் வசனத்துல இறுதியில் அலிஃப் வந்தா அதையும் ரெண்டு அளவு நீட்டி ஓதுதல். அந்த கன்செப்ட் உள்ளுக்கு வருது. ம். அப்ப அதுல வந்து சார் நூனுக்கு அலிஃபு மீக்கி ஃபத்ஹாத்தைன் மீக்கி தானே சார்? விளங்கல. அந்த ரெண்டு விஷயமும் அந்த நூன்லேக்கு தானே சார்? எஸ், ஃபத்ஹாத்தைன் எஸ். மீக்கி ஒன்று அலிஃபு மீக்கி. வந்தாலே ரூல்ஸ் ரெகுலேஷன். நீங்க ரெண்டு வந்தா கன்ஃபர்மேஷன், கன்ஃபார்ம், மிச்சம் கன்ஃபார்ம், அது உறுதிப்படக்கூடி. விளங்க ஸ்மார்ட். மூன்றுல ஒன்று வந்தா அந்த கன்ஃபார்ம். நாங்க ஒரு செகண்ட் தான் நிட்டுவோம். சில சில போது ரெண்டு வரும், ஃபதஹ தைனி வந்து அலிவும் வரும். அப்ப அது கன்ஃபர்மேஷன் கூட, டபுள் கன்ஃபர்மேஷன். கட்டாயமா நாங்க அதுல ஒரு செகண்ட் தான் நிடணும். டவுட் சரியா? அப்ப நீட்டணுமா சார் அது? 2 செகண்ட் கிட்ட இயலாது. ஒரு செகண்ட் இரண்டு அளவு மாத்திரம், அதுக்கு மேல போக இயலாது. அது மிச்சம் கன்ஃபார்மான விஷயம். சார் அப்ப அது நிப்ப நூனுக்கு இது வச்சு ஓதையில சுக்குன் வச்சு ஓதையிலவா சார்? எஸ், சேர்த்து ஓது. நிப்பாட்ட இடத்துல 3 சுக்குன் வச்சா பெரிய வேலை. பிழையா? எஸ், ஃபத்ஹத்தை நீக்கிற சார் இடத்துல இமாம் நூனுக்கு நூன் அல்ல, குர்ஆன்ல எந்த இடத்துலயும் சுக்குன் வைக்க இயலாது. தெளிவாலைக்கோங்க. சார் நான் பாத்தேங்க சார். இமாம் யாசிர் யாசிர் அல் தோசரி அவரோட வீடியோல ஈமான் நிப்பாட்டுவாரு சார். ஈமான் இழுத்துட்டு நூனுக்கு சுக்குன் வச்சு நிப்பாட்டுவாரு. அவர் என்ன கிராத் ஹாப்ஸ்ல ஓதுறாரு? பெரும்பாலும் அதுதான், ஒரு வித்தியாசம் ஒண்ணுமே இல்ல. அப்ப லிங்க் அனுப்புவா சார்? அனுப்புங்க. அது எங்கட மன்ஹஜுக்கு முரண், குர்ஆனுடைய மன்ஹஜுக்கு முரண். அப்படி ஓத இயலாது. குர்ஆன் ஓதுறதுக்கு அந்த மன்ஹஜுக்கு, இது அந்த மன்ஹஜுக்கு அது முரண். நாங்க நினைக்கிற மாதிரி நிப்பாட்டுறது குர்ஆன் மன்ஹஜுக்கு முரண். நீ வீடியோ அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சரி சரி இன்ஷா அல்லாஹ். மதீனுடைய இல்ல இமாம் அடையாளங்கள். அல் லுஹைதீன் அதை ஈமானாண்டி இழுத்தாரு. விளங்கல, அவர் நிப்பாட்டினார். அதுதான் நான் ரெண்டு எழுத்து. விளங்கல. இமாம் லுஹைதீன் ஓ, அவர் வந்து ஈமானாண்டி இழுத்தாரு நிப்பாட்ட போல. அஹ், இவர் நிப்பாட்டினாரு. அதுதான் நான் ரெண்டையும் எடுத்து வச்சேன். நீங்க பல பேரை கேட்டு பாருங்க. நிப்பாட்டுறது ஃபத்ஹத்தைனுடைய இடத்துல யாருக்கும் நீட்டி நிப்பாட்ட முடியும். அவர் வேற வேற மன்னேஜுகளை ஃபாலோ பண்ணி ஓதலும் என்றால் அது எங்க இதுக்குள்ள வராது, மன்னேஜில் வராது. கிராத் ஹப்ஸ்ல அல்லது கிராத் இமாம் ஷாத்திபீர கிராத்ல வந்து அந்த மாதிரி நிப்பாட்டுறது பிழை.
நிப்பாட்டுறது ஓதுல முதல் முறைக்கு பிழை, முறைமைக்கு பிழை. பல போது கருத்துக்களை பிழையா கொண்டு வந்துடும் அப்படி நிப்பாட்டினால். நாங்க இருக்கிறத இல்லைன்னு சொல்லி ஓதுற மாதிரி பேசிடும். பேசிக்கான விஷயம் அது அந்த மதுன்ற கான்செப்ட்ல. அப்ப நான் நினைக்கிறேன் அடுத்த கான்செப்ட்லாம் சரியா பார்த்தா தேடி பார்த்தா ஜாலம். ஓ சார், மத்ததெல்லாம் பார்த்தேன் சார். அப்ப மத்தினுடைய விஷயத்துல வந்து இந்த பாக்ஸ்ல அடிச்சுக்கிறேன் மத்தினுடைய எழுத்துக்கள் அல்லது மத்தினுடைய அடையாளங்கள் குர்ஆன்ல எந்த இடத்துல வந்தாலும் இந்த பாக்ஸ்ல அடிக்கிற பாக்ஸ்ல போடப்பட்டிருக்கிறதுகள் வந்துச்சுனால் நாங்க நீட்ட வேண்டிய அளவு ஜஸ்ட் 1 செகண்ட் மட்டும்தான். அதுக்கு மேல போயிடாது. 2 அளவு, அதுக்கு மேல நீட்டவே சார் முடியாது. அடையாளங்கள் மட்டும் தானே? பாக்ஸ்ல அடிச்சிக்கிற விஷயங்கள் எல்லாம். அப்ப எழுத்துக்கள் அதுல இருக்கிறதுமா? எஸ், மத்தினுடைய எழுத்துக்கள் மத்தினுடைய அடையாளங்கள் பாக்ஸ்ல அடிச்சிக்கிறதெல்லாம். இது நாங்க மத்த பத்தி டீப்பா படிக்க நேரம் சொல்லுவோம். மத்துல் அஸ்ல் அடிப்படையான மத்துன்னு சொல்லுவோம். அடிப்படையான மத்துல 2 அளவுக்கு மேல நீட்டுறதுக்கான அனுமதி யாருக்கும் இல்லை. இது பேசிக்கான விஷயம். சரியா? குர்ஆன்ல இந்த மத்தினுடைய அடையாளங்கள் மத்தினுடைய எழுத்துக்கள் வந்துச்சுதான். இப்படியான ஒரு அடையாளம் உண்டு. நான் போன கிளாஸ்ல பேசினேன். என்ன பேர் இதுல? என்ன ஞாபகம் சொல்லி தந்தது பேர்லாம்? அது வந்து சார், அஹ், அது மத்து தானே சார்? போன கிளாஸ்ல நான் பேசிக்கிறேனே, நீங்க பார்க்கலையே இப்ப. போன கிளாஸ்ல எனக்கு ஞாபகம் நான் சொன்னது. அதுக்கும் பொதுவா மத்துன்னு தானே சார் சொல்றீங்க இல்லையா? அதுக்கு பேர் மத்து அல்ல, மத்தினுடைய எழுத்து, அடையாளம். அடையாளம். அடையாளம், அடையாளம். மத்தினுடைய எழுத்து அல்ல, மத்தினுடைய அடையாளம் என்று நான் சொன்னேன். ஹை. இதுக்கு பின்னால் நான் வசனம்னு ஓதுனேன். ஞாபகம் வைக்காது. ஓ சார். அப்ப சொன்னீங்களே படிக்கலன்னு சொல்லி. படிச்சாச்சு இதெல்லாம். ஓதுங்க பாவம். ஓ, இவ்வளவு டைம் படிச்சேன் சார். இதானே தலைவர் மத்துன்னு தலைப்பு இதுங்க தானே படிச்சேன். நான் இப்ப என்ன கேள்வி கேட்டேன்? நான் மத்த பத்தி படிச்ச மாதிரி இல்லைன்றே சொன்னீங்க. எனக்கு ஞாபகம் மத்த சார் நான் பத்தி டீப்பா படிச்சேன்னு சொல்லி. படிக்கல. ஆ, டீப்பா படிக்கல இதை நான். டீப் இதான் டீப். இதுல இதுக்கு மேல டீப் ஒன்றும் இல்ல. மத்துல அடிப்படை தானே டீப். இதுல பேசிக் தான் டீப். அடுத்த டீப் வைக்கிற செகண்ட் ஸ்டேஜ்லாம் வைக்கிற ஃபர்ஸ்ட் லெவல் வராது. ஓகே, இந்த வருஷத்தை ஓதும் பார்த்து கொண்டே போகும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين. ஏன் நஸ்தானில கூடுதல் நீட்டணும்? சார், யா வந்து அந்த யாக்கும் அந்த அலிஃபுக்கும் வையாளிங்கிற அலிஃபுக்கும் நீற்ற இது வித்தியாசம் தானே சார்? யா வந்தாலும் அலிஃப் வந்தாலும் வித்தியாசமா? அத நீங்க மார்க் பண்ணிக்கிற ரெண்டு எழுத்துக்கும் நீற்ற அளவு வித்தியாசம் தானே சார்? இயலாது. அது அப்படி என்னது? எல்லாம் மதுரை எழுத்துக்கள் தானே. வா வந்தா ஓரளவு, யா வந்தா ஓரளவு, அலிஃப் வந்தா வேற அளவுன்னு சொல்லி போக இயலாது. அது பிள்ளை. ஓகே, நான் இந்த விஷயத்தை விளம்பரப்படுத்துறேன். திருப்பி கேட்டுக்கோங்க. திருப்பி நான் கேள்வி ஓத போல கேள்வி கேட்பேனா? அது கவனம். ஹை. இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு மத்து ஒன்று இருக்குது. அதான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். இது ஒரு மத்தோடு தொடர்பான ஒரு முக்கியமான விஷயம். இந்த மத்தோடு தொடர்பான விஷயத்துல முதலாவது பாயிண்ட் என்னென்றால், வசனத்துல நிறுத்தி ஓதுற எழுத்துக்கு நாங்க சுக்குனை வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? இப்ப நீங்க பார்க்கலாம், இந்த நூன் சுக்கூன் செய்யப்பட்டு நிறுத்தப்படுகிறது. முதலாவது பாயிண்ட் நடந்தீதா? ஓ சார். எஸ். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, அதுக்கு முன்னுக்கு வந்திருக்கிறது மத்தினுடைய அடையாளங்கள்ல உண்டு. அதாவது ஃபதஹத்தைன், சரி, ஃபத்ஹ் மத்து, கஸ்ர் மத்து, லமு மத்து, இந்த அடையாளங்கள்ல ஒன்று வந்திக்குது. அல்லது மத்தினுடைய எழுத்துக்கள்ல ஏதாவது ஒன்று வந்திக்குது. வந்திக்குதா? ஓ. என்ன வந்திக்கு? நூன். நூன். ஓ, நூன் மத்தினுடைய எழுத்துனா? வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். நூன் மத்தினுடைய எழுத்தா நூன்? இல்ல இல்ல. ஆ, என்னது?
என்ன வந்து ஐன். வெரி குட். ஐன் மதுரை எழுத்து அப்படியா? தெரிய சார், நீங்க சொல்லுங்க, மறந்து. அது சரி. இப்பதான் நான் சொல்லி தந்தீங்க மத்திய அடையாளங்கள் என்ன, மத்திய எழுத்துக்கள் என்ன. இப்பதான் நான் போட்டு விளையாடுத்தினேன். சரி சரி. யா 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 வாவ். அது ஏன்? அலிஃப் ஆ வாவ் யா. மத்தியனுடைய இங்க என்ன வந்து, இங்க என்ன வந்திக்குது? யா யா. யா வந்தீங்க. சரி, அப்ப ரெண்டாவது பாயிண்ட்ஸ். அதற்கு முன், எதுக்கு முன் சொல்லுங்க பாபு. யாக்கு முன்னுக்கு. யாக்கு முன்னுக்கு அல்ல, அதான் முக்கியம். இப்ப ஃபெஸ்ட் பாயிண்ட்ல வரணும். ஃபெஸ்ட் பாயிண்ட் நூனுக்கு முன்னா. முன்னுக்கு. எதுக்கு முன்னுக்கு? நிறுத்தி ஓதும் எழுத்து நூனுக்கு முன்னுக்கு. வெரி குட். நூனுக்கு முன்னுக்கு வந்திக்கிறது. நூனுக்கு முன்னுக்கு வந்திக்கிறது மத்தியனுடைய எழுத்து வந்திக்கு. சரி, இப்ப மூணாவது பாயிண்ட் வாங்க. அதற்கு முன்னே எழுத்தை, எதுக்கு முன்னுக்கு ஒரு எழுத்தை? அந்த நூனுக்கு முன்னுக்கு இரு எழுத்து. என்ன நூனுக்கு முன்னுக்கா? ரெண்டாவதுல இருந்து மூணாவதுக்கு வாங்க. யா ஜாதியா. யாக்கு முன்னுக்கு. யாக்கு முன்னுக்குறது. யாக்கு முன்னுக்கு யாக்கு இருக்குது. யாக்கு ஐன். ஐநீக்குது. இப்ப ஐன் என்ன செய்யணுமா? சட்டம் சொல்லுது, 2 அல்லது 5, சரி 4 அல்லது 5 அல்லது 6 அளவுக்கு நாங்க நீட்டி நிட்டணும். ஓதும். 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி ஓதணும். விளைஞ்சா இப்ப மத்திய எழுத்து யா வந்ததால தான் 4 3 செகண்ட் ஓ கூட சார். நீட்டணும் என்றல்ல, அது பெல. குர்ஆன்ல அடிப்படையான மத்தினுடைய அடையாளங்களோ மத்தினுடைய எழுத்துக்களோ வந்துச்சு என்றால் நீட்ட வேண்டிய அளவு 1 செகண்ட். ஆனால் இப்ப நான் விளங்கப்படுத்திக்கிற இந்த மாதிரியான இடங்கள் வருகின்ற சந்தர்ப்பத்துல 1 செகண்ட் நீட்டி ஓதுறது பெரிய பெல. அங்க என்ன செய்யணும்? 2 லிருந்து 3 செகண்ட் வரைக்கும் நாங்க நீட்டத்தை அதிகப்படுத்தி ராகத்தை எடுத்து ஓதணும். அல்லது பெலது. இது விளங்கிட்டா? ஓ சார். இது குர்ஆன்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் இது தொடர்பான சார் அந்த விஷயம் அலிஷல்ல நீட்டுவாங்க. விளங்கல. சார் நீங்க மேக்சிமம் அந்த 6 அளவுக்கு மாதிரி எடுத்து நீட்டி ஓதி காட்டுங்களேன். ஆ உங்களோட சவுண்ட் ஸ்டக் அந்த ஆகுது. 6 வேளாங்கல்ல சார். உங்களோட சவுண்ட் கவரேஜ் ஸ்டக் ஆகுது. என்னட்டு பாருங்க. இப்ப சரியா சார்? சொல்லுங்க இப்ப பாப்போம். என்ன கேட்டீங்க விளங்கல. சார் அந்த அந்த அதற்கு முன் எழுத்து 4 5 அல்லது 4 5 அல்லது 6 தானே? விரும்பியாலும் 6 விடலாம், அளவுக்கு பிரச்சனையே மாதிரி. இல்லை. 6க்கு மேல போனாலும் பிழை இல்லை. சரி, குறைய இயலாது. அதான் ரூல்ஸ் அதுல. நீங்க ஒரு நாள் ஃபுல்லா நீட்டி ஓதனாலும் நீட்டி ஓதலாம், பிரச்சனை இல்லை. விலங்க செல்லுது. சரி சார். இப்போ சொல்லுங்க, இப்ப இதுல நீங்க நிப்பாட்ட போறீங்க. ஓதி இப்ப இதுல நிப்பாட்டுறீங்க. எப்படி நிப்பாட்டணும் பாவம்? ஓதி காட்டுங்க பாப்போம். இல்லாட்டி சுகுன் வச்சு. பூனை வச்சு நிப்பாட்டு முக்கியம் இல்லை, அது ஓகே. சரி, நிப்பாட்டு ஓதி காட்டுங்க பாப்போம். நீங்க ஓத பாப்போம். சார் நிப்பாட்டி ஓதணுமா? அந்த இடத்துல நிப்பாட்ட போறீங்க. ரெண்டாவது நிப்பாட்டி ஓதி காட்டுங்க பாப்போம். எப்படி நிப்பாட்டீங்க பாப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இய்யாக நஅபுது பிழை. வஇய்யாக நஸ்தஈன். அது முதல் பிழை. சார் முறை 3 படி தானே சார் இதை நிப்பாட்டணும்? முறை 3 படி கடைசிக்கு சுக்கூனை வச்சீங்க. சரியா? அதுக்கு முன்னால வந்திருக்கிறது மத்தியினுடைய அலிஃப். அதுக்கு முன்னால இருக்கிற யா. இப்ப நீங்க என்ன செய்யணும்? இங்கதான் பிரச்சனை. என்ன செய்யணும்? இத அந்த ஒரு விரல் மூடி திறக்குனாலும் நீட்டணும். யார சொல்லியிருந்தேன்? எங்க 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 படிச்சீங்க? அப்படி ஒரு விரல் மூடி துறக்குறோம் சொல்லி எங்க படிச்சீங்க? சார் அதை கொஞ்சம் இழுக்க இருந்தானே அல்லவா?
அதைத்தான் கொஞ்சம் இழுக்கலாம் கூட இழுக்கலாம் என்னத்துக்கு, இது எங்கட உங்களோட வீட்டு சொத்து இல்லது, இது அல்குரான் விஷயம் இது. அதான் கேட்கிறோம், எங்க எங்க போய் சொல்லி தந்தோம். அதான் தேவை. ஒரு இடத்துல வைக்கணும் எப்படி உண்டிக்குன்னு சொல்லி கொஞ்சம் நிட்டுறது கூட நிட்டுறது அதல்ல முக்கியம். இந்த இப்ப படிக்கிற சாப்டர் தான் அது. ஜாதியால் ஒரு மணி நேரம் இங்க நல்லா பாத்துக்கொள்ளணும். இங்க படிக்கிற சாப்டர் தான் அது, பாத்துக்கோங்க. காஃபுக்கு சுக்குன்னு வைக்கிறீங்க சரியா, முதலாவது விஷயம் நடந்துக்கு. அதுக்கு முன்கால வந்திக்கு அது மத்தினுடைய அலிஃப், ரெண்டாவது விஷயம் நடந்துக்குது. அதுக்கு முன்னால் வைக்கிறது யா, அந்த யாவை என்ன செய்யணும், மூணாவது சொல்லுது, நாலஞ்சு ஆறு கிட்ட சொல்லுது. அது அப்படி கொஞ்சம் நிட்டுறது. விலங்குதா சரி உஸ்மான்? சார். நான் வந்து அந்த மத்த அலிஃப் ஆ, ரெட்டால மார்க் பண்ணிக்கிறது, அதை பார்த்து இந்த அலிஃப் சேர்த்து ஓதி கொண்டு போற ஒரு ஸ்டெப். கொஞ்சம் இங்க வர விளங்கல. சேர்த்து ஓதி கொண்டு போற ஒன்று, ஜாயின் பண்ணி ஓது வேற உண்டு. கொஞ்சம் இங்க வாங்க. சார் அப்ப ஈயாக்கையிலே மத்திய அளவு நீட்டணும் தானே சார்? சார் சார் பேசுறது விளங்க இல்ல சார். விலங்குதா உஸ்மான்? ஓ சார். சொல்லுங்க, இப்ப என்ன பிரச்சனை? விளையாட்டா இப்ப எனக்கு அது தெரியுது. ஈயாக்கையிலே அதே அளவு இழுக்கணும் வேணா சார்? ஈயாக்குன்னு நிப்பாட்டுறீங்களா, இந்த முதலாவது பார்க்கணும். இந்த நிப்பாட்டுறதுக்கு சுக்கூன் வைக்க தான் முக்கியம். சும்மா எல்லாத்தையும் கண்ட பண்ணிடப்படாது. அதான் இந்த சட்டத்தில் உள்ள மிக முக்கியமான விஷயம் அதான். நிப்பாட்டணும். இந்தாக்கி வசனத்திலே நிறுத்தும் எழுத்து சுக்கூன் செய்யப்படல், இது மறக்கப்படாது. இப்ப ஈயாக்குன்னு நிப்பாட்டுறீங்களா, ஐயா சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறீங்களா? இல்ல. ஈயாக்க காப்பு பத்தா வச்சா ஒரு கொண்டு வரோம், பத்தாவத்துல வச்சு நிப்பாட்டுற இடம் எது? அந்த இடத்துல நிப்பாட்டுறோம். அப்ப அங்க நாங்க யோசிக்கிறோம், அந்த கேன்சருக்கு நான் போறோம். விளங்குதா உஸ்மானுக்கு? சரி, இப்ப இதுல நிப்பாட்டுற எப்படி ஓ சொல்லுங்க சார். உதாரணத்துக்கு. இப்ப ஆஹ் அதே ஸ்டைல் தானா சார்? அதே ஸ்டைலா? எப்படின்னா ஓ. அபூது அப்படியா? புத். அப்ப அதே ஸ்டைல் எங்க நீட்டுறது? இல்ல இல்ல, நானே அந்த ஈயாக்கு அந்த அது மத்தது உண்டு. ஆஹ் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணினீங்க. ஆஹ் இப்போ இய்யாக நஅ்புது என்று வார நிப்பாட்டு நேரம் ஒரு அமைப்பில் நிப்பாட்டுவோம். இய்யாக நஅ்புது வ இன்னொரு ஸ்டைலுக்கு நான் போவோம். நஸ்தாயிலையும் அதே ஸ்டைல நாங்க ஃபாலோ பண்ணுவோம். சேர்த்து ஓதிக்கொண்டு குர்ஆன்ல இக்கிறது போல ஓதிக்கொண்டு போற சந்தர்ப்பத்துல இப்ப நாங்க படிச்ச எதுவுமே நடக்க முடியாது. இல்ல எல்லாமே கேன்சல் ஆயிடும். ஏன்? விளங்கல சார். நாங்க இப்ப நாங்க சுக்கூன் விஷயம் ஒன்று பேசியிருந்தானே, முதலாவது என்ன செய்யறோம், நிப்பாட்ட இடத்துல சுக்கூனை வைக்க சொல்றோம் தானே. ஓ சார். அந்த சுக்கூனை நாங்க இல்லாம ஆக்கின வேண்டால் சட்டம் இல்லாம போயிடும். உதாரணத்துக்கு இப்போ ஈயாக்கன்னு நான் நிப்பாட்ட சொல்ல என்ன சொன்னேன், சுக்கூனை வச்சு நிப்பாட்டுங்கன்னு சொன்னேன், அப்படித்தானே? இதுல ஓ நிப்பாட்டுங்கன்னு. சார். இப்ப இதுல நிப்பாட்டாம ஓதி நான் சுக்கூனை வச்சா ஓதுவீங்க? இல்ல, இல்ல, என்ன செய்வீங்க? ஃபுல்லா ஆயத்த முடிக்கிறேன். அப்ப அந்த இடத்துல சுக்கூன் வைப்படுதா? இல்ல, அந்த சட்டம் வராது. சட்டம் வராது. அதான் நான் சொன்னேன், அதைத்தான் நான் சொன்னேன், சட்டம் வராது என்று சொன்னேன். இது கிளியர் தானே? இது இப்படித்தான். ஓ சார். இது ஒரு மயக்கமான பாடம் உண்டு. இன்றைக்கு நோட்ஸ் பார்க்கல விளங்குது, இந்த மயக்கம் நாளைக்கு இல்ல, லேசா. கொஞ்சம் கேளுங்க. விளங்குது, இப்ப விளங்குச்சு, இப்ப கேள்வி கேட்டுது. இப்ப நான் கேள்வி கொள்ளை விட சொன்ன இப்ப நாளைக்கு இதோட பெரிய பெரிய கேள்வி கேட்பேன் இதுல. அப்ப இப்ப இல்லைன்னா நான் படிப்பி இல்ல படிச்சு சார், இங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆட்கள் வர போற ஐட்டம் ஒழுங்கா விளங்குது இல்ல சார். சவுண்ட் குழப்பம் மாதிரிதான். சரியான இடம் மட்டும் இல்ல. இன்ஷால்ல நான் அதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொண்டு போகிறேன். இந்த அப்படின்னு ஐடி பத்தி தரலையா இப்ப? இல்ல சார், பேச கிடைக்கல. அவர் பிஸியே கண்டுபாட்டு மறுபடியும் தான் கண்டேன். பிஜி சார் ஐடிக்கு வாங்கி கொண்டு எவட்டும் ஐடிக்கு பெரும்பாலும் வாங்கி கொண்டா சரி. சரி ஓகே இன்ஷால்லா. இன்ஷால்லா. இந்த கட்டாயம் ரெக்கார்டு கேளுங்க. குர்ஆன்ல இந்த மாதிரி நிப்பாட்டி ஓதுற விஷயங்களை தேடுங்களா, இல்லாட்டி மறக்குமா?
இந்த மாதிரி நிப்பாட்டுற இடங்களை இப்ப சரி ராகம் எடுத்து ஓதுற இடங்கள், ராகம் இல்லாம ஓதுற இடங்கள் எப்படிங்கிற தேடிக்கோங்க. அதான் முக்கியம். சார். அப்ப இந்த அந்த 3 இடத்துலயும் 4, 5, 6 கிட்டத்தட்ட 2, 3 செகண்டுக்கு மேல இழுக்கலும் தானே? எஸ், நீங்க 2 அல்லது 3 அல்லது 1 நாக்குள்ள நீட்டி கொண்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை. குறைத்தா பிரச்சனை. எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நீட்ட இயலாது. கவனமா தேடி எடுத்துக்கணும். நீட்ட நீட்ட இடங்கள் அதான் முக்கியம். நல்லமா. அஸ்ஸலாமு அலைக்கும்.